வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சக்கர வியூகத்தில் அபிமன்யு மாட்டிக்கொண்டது போல மோடி ஆட்சியில் இந்தியா சிக்கியுள்ளது. நடுத்தர மக்களின் முதுகில் மத்திய அரசு குத்திவிட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வேதனை. ஜிஎஸ்டி மூலம் சிறு குறு நடுத்தர தொழில்கள் முற்றிலுமாக அழிந்து வருவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஜிஎஸ்டி என்பது வரி விதிப்பு தீவிரவாதம் எனவும் காட்டம். கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கல்விக்கு குறைந்த அளவிலான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ராகுல் குற்றச்சாட்டு. பட்ஜெட் உரையில் நீட் வினாத்தாள் கசிவு குறித்து ஒரு வார்த்தை கூட இடம்பெறாதது ஏன் எனவும் கேள்வி. பட்ஜெட் ஹல்வாவின் பெரும்பகுதி ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைத்துவிட்டது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அல்வா கிண்டும் புகைப்படத்தை காண்பித்து விமர்சனம். அதானி அம்பானியை A1 A2 என ராகுல் காந்தி குறிப்பிட எதிர்ப்பு தெரிவித்து பாஜக உறுப்பினர்கள் அமளி. அதானி அம்பானியை காக்க நடுத்தர மக்களின் நலனை மத்திய அரசு பலியிடுவதாக ராகுல் காந்தி விமர்சனம். மக்களவையின் மாண்பை சீர்குலைக்கும் வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசுகிறார். சபாநாயகருக்கே சவால் விடுத்து பேசுவதாகவும் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றச்சாட்டு. அக்னிவீர் திட்டம் குறித்து ராகுல் காந்தி தவறான தகவல்களை அளித்துள்ளார். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம். பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவில் வெண்கலத்துக்கான போட்டியில் இந்திய அணி தகுதி. மனுபாக்கர், சரபஜோத் சிங் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி தகுதிச் சுற்று போட்டியில் 3ஆம் இடம். சட்டம் ஒழுங்கை காப்பதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்வதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். பழிக்கு பழியாக நடக்கும் கொலைகளுக்கு அரசு எப்படி பொறுப்பேற்க முடியும் என கேள்வி. முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எனவே சட்டம் ஒழுங்கை இன்றைக்கு நாங்கள் சிறப்பாக பேணி பாதுகாப்பதால் தான் இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கும் இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது, மறுக்கவும் முடியாது. காஞ்சிபுரம் மாநகராட்சி கூட்டத்தில் கவுன்சிலர்கள் யாரும் கலந்து கொள்ளாததால் மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லாத தீர்மானம் தோல்வி. மேயர் பதவியை தக்க வைத்துக் கொண்டார் மகாலட்சுமி. அதிமுக ஆட்சியில் சட்டமன்றத்திற்குள் திமுக எம்எல்ஏக்கள் குட்கா கொண்டு சென்ற விவகாரம். உரிமை மீறல் நோட்டீஸை ரத்து செய்ததை எதிர்த்த வழக்கில் நாளை மறுநாள் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. ₹35,25,00,000 மதிப்பீட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்கு புதிய வாகனங்கள் வழங்கல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரியை சேர்ந்த சந்தியா தேவிக்கு கடந்த ஆண்டுக்கான சிறந்த திருநங்கை விருது. ₹1,00,000 மதிப்பிலான காசோலை மற்றும் சான்றிதழை வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.
தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளது என முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. நடிகர் விஜய் கட்சி தொடங்குவதால் பாஜகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை எனவும் கருத்து. மத்திய அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது தமிழக அரசு இதை அவர்கள் ஒழுங்காக நிர்ணயிக்க வேண்டும் என்பதுதான். மத்திய அரசு எதான் சொன்னால் உடனே எங்கள் மத்திய மாநில அரசுகளின் உறவில் நீங்கள் தலையிடுகிறீர்கள் என்று சொல்வார்கள். மத்திய மாநில அரசுகள் உறவோடு இருக்க வேண்டிய திட்டங்களில் கூட அவர்கள் இல்லையே. கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் கிடையாது என அமைச்சர் மூர்த்தி அறிவிப்பு. அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் 2020க்கு முன்பு இருந்த நடைமுறையை பின்பற்ற முடிவு. பகுதி மக்களுக்கு அனுமதித்தார்களோ அந்த 2020 போல இப்போதும் அது அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான நிகழ்வு இப்போது நிறைவேறியிருக்கிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 55% அதிகரிப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் ஜாமீனை எதிர்த்து அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் சரியான உத்தரவை தான் பிறப்பித்துள்ளதாக உச்சநீதிமன்றம் அதிரடி. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை பதவி நீட்டிப்பு செய்ய வாய்ப்பு. RN ரவி பதவிக்காலத்தை நீட்டிக்க குடியரசுத் தலைவரிடம் மத்திய அரசு பரிந்துரைத்துள்ளதாக தகவல். சென்னை DPI வளாகத்தை முற்றுகையிட வரும் ஆசிரியர்கள் வழியிலேயே தடுத்து நிறுத்தம். தமிழகம் முழுவதும் இருந்து போராட்டத்தில் பங்கேற்க குவிந்த ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக கைது செய்தது காவல்துறை. அறிவிப்பு மாநாட்டில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கலந்து கொண்டது நியாயம்தான். தேர்தல் தோல்வி குறித்து திண்டுக்கல் மக்களவை தொகுதி அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட பலர் பங்கேற்பு. தமிழகத்தில் நிபா வைரஸ் பாதிப்பு இல்லை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திட்டவட்டம். மகப்பேறு இறப்பு விகிதத்தை முழுமையாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல். தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறுவது அப்பட்டமான அரசியல். தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 3 கொடிய அரசியல் படுகொலைகள் நடந்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. சட்டம் ஒழுங்கை காக்க முடியாவிட்டால் திமுக அரசு பதவி விலக வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் காட்டம். நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தலுக்கான வேட்புமனு விநியோகம் தொடக்கம். மாநகராட்சி நிர்வாக பிரிவில் விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் என தகவல். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக 20,000 கன அடி தண்ணீர் திறப்பு. அணையின் நீர்மட்டம் 117 அடியை எட்டியது.
மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாயில் உடனடியாக பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். உபரி நீர் கடலில் கலப்பதை தவிர்க்க தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 90,000 கன அடியாக சரிவு. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். தாம்பரத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நகைக்கடை உரிமையாளரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை. நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ப்ளூ டைமண்ட் ஹோட்டலுக்கு பணத்தை கொண்டு வந்தது எதற்காக என கிடுக்குப்பிடி கேள்வி. ஆடி கிருத்திகையையொட்டி சென்னை வடபழனி திருத்தணி முருகன் கோயில்களில் அலைமோதிய மக்கள் கூட்டம். அதிகாலை முதலே வரிசையில் காத்திருந்து மனமுருகி முருகனை வழிபட்ட பக்தர்கள். கந்தன் காலடி கண்டோம் சேவடி மக்கள் அவனடி ஒன்று சேர்வோம் திருவடி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 51,320க்கு விற்பனை. திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு அருகே தனியார் நிறுவன மேலாளர் வீட்டில் 100 சவரன் கொள்ளை. காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை. ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்ற மனுபாக்கருக்கு மக்களவையில் பாராட்டு. மக்களவையின் நிகழ்வுகள் தொடங்கியதும் பாராட்டு குறிப்பை வாசித்தார் சபாநாயகர் ஓம் பிர்லா. பொறியியல் படிப்புகளுக்கான கேட் நுழைவுத் தேர்வுக்கு ஆகஸ்ட் 24ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். விருப்பமுள்ளவர்கள் செப்டம்பர் 26ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டுமென அறிவுறுத்தல். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நடிகர் தனுஷ் சுவாமி தரிசனம். ஆடி கிருத்திகையை முன்னிட்டு மகன்களுடன் வழிபட்டார்.